கர்நாடகாவோட டாப் ஆக்டர்ஸில் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டரில் ஒரு முக்கியமான பர்சன் வந்து தர்ஷன் அப்படிங்கிறவர். இந்த தர்ஷன் அப்படிங்கிறவர் வந்து அவரோட ஒரு ஃபேனை ஓகேவா இன்டர்நெட்டில் இன்ஸ்டாகிராமில் பண்ண ஒரு டிஎம்மின் வெளிப்பாடாக அவர் கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் அண்ட் அவரோட ஃபேன் கிளப்பில் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் மேலே கேஸ் எல்லாமே இப்போ ரொம்ப பரபரப்பாக பெங்களூரில் பேசப்பட்டு இருக்குது. அந்த இறந்து போன ஃபேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேணுகாஸ்வாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 33 வயசு அப்பல்லோ ஃபார்மசியில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பையன். 10 நாளில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் அனிவர்சரி வரப்போகுது. அண்ட் இன்னொரு 5 மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஆனால் இது ரெண்டையுமே பார்க்கறதுக்கு அவர் இருக்க மாட்டார். ஏன்னா அவரோட யாரோட ஃபேனாக இவர் இருக்காரோ ரேணுகாஸ்வாமி தர்ஷனோட ஃபேன். அந்த தர்ஷனே வந்து ரேணுகாஸ்வாமியை இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்ச சில டிஎம்ஸ்னால ஒரு கோவத்தின் வெளிப்பாடாக பிளான் பண்ணி அவர் இந்த உலகத்தை விட்டே அனுப்பிட்டாருன்னு சொன்னால் எவ்வளவு ஷாக்காக இருக்கும். இந்த ஒரு அதிர்ச்சியில் தான் மொத்த கர்நாடகா ஃபில்ம் இண்டஸ்ட்ரி மொத்த கர்நாடகாவே இருந்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் ஆக்டர்ஸ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு நடுவில் நிறைய தூரம் இருந்துச்சு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அப்படின்னு நிறைய வந்ததுக்கப்புறம் சம்டைம்ஸ் இங்கே போடக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து ஆக்டர்ஸை ட்ரிகர் பண்ணுச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற ஸ்க்ரீனுக்கு இந்த சைடு இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கிறதுக்கு இது ஒரு பயங்கர கிரேசியான ஒரு விஷயமா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளும் கேள்விப்படுறோம் இந்தியாவில். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து இது நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு லாஸ்ட் 3-4 டேஸாக நம்ம கர்நாடகாவில் இருக்கிற எம்ஜி ஸ்குவாட் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ ஹியர் வி கோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்நாடகாவிலேருந்து கண்டினியூஸாக இதை சொல்லிட்டே இருந்ததுனால தான் என்னால் இந்த இஷ்யூ வந்து பேசணும். இது என்னங்கிறதே நான் தேடி பார்க்க ஆரம்பிச்சேன். நான் தமிழ்நாட்டில் இது பெருசாக பேசல, பட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல தான் நான் பேசினேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தீங்கனாலும் உங்கள் ஊரில் நடக்கிற ஒரு விஷயத்தை நான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். உங்களால் தான் எனக்கு இப்படி நடக்கிற விஷயங்களை நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்க முடியுது. ஸோ நீங்கள் இன்னும் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. இப்போ நான் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறேன். ரேணுகாஸ்வாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 33 வயசு ஃபார்மசியில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து ஜூன் 8ஆம் தேதி எப்பவும் போல் அவர் வந்து ஃபார்மசிக்கு போகிறாரு. ஓகேவா, 2 மணிக்கு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், நான் வீட்டுக்கு வரல, நீங்கள் வந்து ஒய்ஃப் அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா ஒய்ஃப், எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் மறுபடியும் வேலையை கண்டினியூ பண்ணுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகனாலும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா எல்லாம் பதறி போய் கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்ரதுர்கா அப்படிங்கிற இடத்தும். அங்கேருந்து 3 மணி நேரம் தள்ளி நம்ம கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர் இருக்குது. இங்கே இன்னொரு கதை கொஞ்சம் வருஷமாகவே நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் கர்நாடகாவோட ஒரு பயங்கரமான செலிப்ரேட்டட் ஆக்டர். ஒரு லைட் பாயாக சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொட்டவர். அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து பயங்கர லாயலான ஃபேன்ஸும்பாங்க. அவருக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் சுல்தான் அப்படிங்கிற பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்தார்னா கர்நாடகாவில் படம் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும். இவ்வளவு சொல்லப்படக்கூடிய தர்ஷனுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டைம் வந்து கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களோட மனைவி பேர் வந்து விஜயலட்சுமி தர்ஷன் அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அட் த சேம் டைம் இவருக்கு ஒரு பவித்ரா கவுடா அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் அப்படிங்கிறதுமே வந்து பவித்ரா கவுடாவே சோஷியல் மீடியாலலாம் போஸ்ட் பண்ணுறாங்க. தர்ஷனும் அதை மறுக்கிறதுல அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கேப்ஷன்லேயே 10 வருஷம் ஒன்றா இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து கேப்ஷன் போட்டு பவித்ரா கவுடா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணோடையும் வந்து இவங்களை தொடர்பு படுத்தி சோஷியல் மீடியாவில் அவங்களே சொல்கிறாங்க, பவித்ரா கவுடாவே சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ. ஸோ தர்ஷனுக்கு ஒரு ஃபேமிலி, பவித்ரா கவுடா அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க ஆல்ரெடி. பவித்ரா கவுடா வந்து ஒரு டிவோர்ஸி. பவித்ரா கவுடாவுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டைம் கல்யாணம் 18 வயசு இருக்கிறப்பமே சம்திங் கல்யாணம் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. பவித்ரா கவுடாவும் கர்நாடகா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி, இவங்க பவித்ரா கூடயுமே இருக்காங்க அப்படிங்கிறது பவித்ராவோட கிளைமா சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 10 இயர்ஸ்க்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க. இதை பார்த்து தர்ஷன் அவர்களோட மனைவி இருக்காங்கல்ல விஜயலட்சுமி தர்ஷன்கிறவங்க வந்து ஒரு போஸ்ட் பதிலுக்கு போடுறாங்க, இதுதான் எங்களோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. தர்ஷனோட மனைவி அவங்களோட ஒரு பையன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இவங்க போட்ட ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தர்ஷன், பவித்ரா கவுடா, அப்புறம் பவித்ரா கவுடாவோட ஃபர்ஸ்ட் மேரேஜில் பிறந்த குழந்தை இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த ஃபோட்டோக்கு பதில் ஃபோட்டோவை இவங்க இன்னொரு ஃபோட்டோ போட்டு இதுதான் குடும்பம், இதுதான் எங்களோட குடும்பம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க போட்ட ஃபோட்டோக்கு கீழே ஒய்ஃப் போய் கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணுறாங்க. இன்டர்நெட்டில் பேசிக்காக சண்டை நடக்குது. இது எந்த மாதிரி ஒரு கேரக்டர், அவங்க கல்யாணம் புருஷன் எப்படி பண்ணலாம், அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது. இந்த ஒரு விஷயம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பப்ளிக்கு, எஸ்பெஷலி இந்த தர்ஷன் அவர்களோட ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்படி தர்ஷனுக்கு வந்து ஒரு சைடு
மேரேஜ் குழந்தை எல்லாமே இருந்தாலும் அது போக ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரிந்தவொன்னே நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே இருந்துக்கிட்டு பவித்ரா கவுடா, ஏன்னா இவங்க ஒய்ஃப் வந்து இதை வந்து இப்படி பண்ணாத அப்படின்லாம் பேசுகிறாங்களா. ஸோ உடனே வந்து இந்த பவித்ரா கவுடா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பெண் மேலே, சிங்கிள் மாம் டிவோர்ஸி, அவங்க மேலே வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸு, ஏகப்பட்ட மெசேஜஸ் அப்படிங்கிறது போக ஆரம்பிச்சிருக்குது. அப்போது அந்த மெசேஜஸில் வந்து ரேணுகாஸ்வாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் இந்த ஃபார்மசியில் 3 மணி நேரம் தள்ளி நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி வந்து சித்ரதுர்காவில் இருக்காருன்னு சொல்கிறேன்ல, இந்த ரேணுகாசாமியும் ரொம்ப ரேண்டமாக இன்டர்நெட்டில் நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயம் பண்ணுவோம். நம்மளுக்குன்னு வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போம். நம்ம வந்து ஒரு காலேஜில் இருக்கலாம், ஸ்கூலில் இருக்கலாம், நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு ஃபார்மசியில் இருக்கலாம், ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கலாம், பஸ்ஸில் இருக்கலாம். நம்ம சும்மா ரேண்டமாக ஏதாவது கமெண்ட் போடுவோம்ல. அந்த மாதிரி ரேணுகாஸ்வாமி வந்து இந்த இஷ்யூலாம் நடந்துட்டு இருக்கோ, இவர் வந்து ஒரு பயங்கரமான தர்ஷன் ஃபேன். ஓகேவா, அவருக்கு வந்து என்னது நம்மளோட தலை வந்து இன்னொரு பொண்ணு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து, ஏன்னா அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பவித்ரா கவுடா வந்து அது நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிருந்தாலும் இந்த ரேணுகாஸ்வாமிங்கிறவங்க வந்து பவித்ரா கவுடாவுக்கு மெசேஜஸ் டிஎம்லேயுமே வந்து நிறைய, நீ ஏன் தலைவன் இப்படி பண்ணுற, நீ விட்டுட்டு போயிடு, அந்த மாதிரி பேசினதில் சில இது வந்து கொஞ்சம் வல்கராக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ரா கவுடா இந்த நியூஸ் எனக்கு பாரு இப்படிலாம் மெசேஜ் வந்துட்டு இருக்கு, அது இந்த பையனை பாரு மறுபடியும் தொல்லை பண்ணிக்கிட்டு ஏகப்பட்ட போஸ்ட்டை டேக் பண்ணிட்டு என்னை வந்து ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து பவித்ரா கவுடா அவர்கள் வந்து தர்ஷன் கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க. தர்ஷன் வந்து அவங்களோட ஃபேன்ஸ் கிளப் கிட்டலாம் சொல்லி சித்ரதுர்காலலாம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் கிளப், தர்ஷனோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப லாயலான ஃபேன்ஸ்னு சொல்லப்படுவாங்க. ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் கிட்டலாம் சொல்லி கரெக்டாக இவங்களோட பேசி ஒரு ஃபேக் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி இவங்களோட நம்பரை வாங்கிட்டு இவங்களை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி ஏமாற்றி சித்ரதுர்காலேருந்து பெங்களூருக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஓகேவா, பெங்களூரில் தான் தர்ஷன் இருக்காங்க, அப்புறம் வந்து இவங்க பவித்ரா கவுடா 2 பேரும் இருக்காங்க. ஆக்சுவலாக 2 பேர் வீடும் அடுத்தடுத்து ஒரே ஏரியாவில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க, கடத்தி கொண்டு வராங்க, கடத்தி கொண்டு வந்துடுறாங்க, யாருன்னு ட்ரேஸ் பண்ணி கடத்தி கொண்டு வந்துடுறாங்க. வந்துட்டு ஒரு ஷெட் இருக்குது. இந்த ஷெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த லோன்லாம் வாங்கிட்டு வண்டியை வந்து ரீபே பண்ண முடியலன்னா காரு வண்டி பைக்கெல்லாம் பிடிங்கிட்டு போவாங்களா, அதை போய் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அங்கே வந்து இவங்களை கூப்பிட்டு வந்துடுறாங்க. யார்? ரேணுகாஸ்வாமிங்கிற இந்த 33 வயசான கொஞ்ச நாட்களில் அப்பாவாகக்கூடிய, கொஞ்ச நாளில் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ரேணுகாஸ்வாமி ரேண்டமாக போட்ட மெசேஜஸுக்கும் கமெண்ட்ஸும் வந்து அஃபெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கடத்தி கொண்டு வந்துடுறாங்க. வந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் படி ஒரு ஜீப், தர்ஷன் அவர்களோட ஜீப் வந்துட்டு போயிருக்குங்கிற தடயம்லாம் தெரியுது. ஸோ வந்து இவங்களை ரேணுகாஸ்வாமியை வந்து சினிமாவில் வர்ற மாதிரி கட்டி போட்டு, சினிமாவில் தான் ஒரு ஹீரோவாக இருக்கார், ரியல் லைஃப்பில் பின்னாடி கையெல்லாம் கட்டி போட்டு, கயிறை வச்சு கட்டி போட்டு, அதுக்கப்புறம் கட்டையை வச்சு கண்டினியூஸ் அடிச்சு, அண்ட் அந்த இடத்துல வந்து பவித்ரா கவுடா அவர்களும் அந்த இடத்துல எனக்கா மெசேஜ் அனுப்புகிற, நான் யார் தெரியுமாங்கிற மாதிரி அவங்களும் அங்கே இருந்துக்கிட்டு பார்த்ததாக இப்போ பேசப்படுது. ஸோ அந்த இடத்துல வந்து அட்லீஸ்ட் தர்ஷனோட கார் வந்துட்டு போயிருக்குன்னு தடையாம தெரியுது. இதெல்லாம் கோர்ட்டில் போயிட்டு இருக்குது. பட் இதுதான் நடந்திருக்கணுங்கிற கோர்வையான சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து சந்தேகிக்கப்படுது, இதுதான் போலீஸும் சொல்கிறாங்க, இதான் ப்ரூவ் பண்ணப்படல, இது போலீஸ் சொல்கிற விஷயங்கள். ஸோ அங்கே வந்து தர்ஷன் அவர்களும் நின்றுட்டு இருந்திருக்காங்க, பவித்ரா கவுடாவும் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ரேணுகாஸ்வாமியை வந்து அவங்க 2 பேர் முன்னிலையிலையும் அடிச்சிருக்காங்க. டைரெக்டாகவே தர்ஷன் இருந்துக்கிட்டு எப்படி நீ பவித்ராவை பார்த்து இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சதாக சொல்லப்படுது. அதில் இருந்த சில பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபேன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கடத்திட்டு வந்து வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கார் கிளம்பி போயிடுது, தர்ஷனோட கார் கிளம்பி போயிடுது. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக மறுபடியும் போட்டு அவங்களை அடித்ததில் வந்து அந்த 33 வயசான ரேணுகாஸ்வாமி வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ உடனே தர்ஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ தர்ஷன் இருந்துக்கிட்டு சரி ஓகே நான் சொல்கிறது கேளுங்கன்னு சொல்லிட்டு கிட்ட பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு கிட்ட டிஸ்போஸ் பண்ணுங்க பண்ணினோன்னா தூக்கி போட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் ரேணுகாஸ்வாமியோட வீட்டில் வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவர் வீட்டுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு அவரோட மனைவி இன்னும் காத்துட்டு இருக்காங்க. அண்ட் இது எதுவுமே நடந்தது தெரியாது. அப்புறம் அடுத்த நாள் காலையில் இவங்க வந்து ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாய் வந்து ஒரு ரேண்டமான ஒரு ஸ்விக்கியோ சொமேட்டோன்னு தெரில, பட் ஃபுட் டெலிவரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபுட் டெலிவரி பர்சன் ஒருத்தங்க வந்து தாண்டி போகிறப்போ ஒரு உடல் வந்து ஒரு பிரிட்ஜுக்கு கீழே இருக்கிறத பார்த்தோன்னா போலீஸ் அலர்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து இந்த உடல் எடுத்துகிட்டு வந்து யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கப்போ ஃபோன் கால் ஒன்று வந்து அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. அதில் 3 பேர் இருந்துக்கிட்டு எங்களுக்கும் ரேணுகாஸ்வாமிக்கும் பணப்பிரச்சனை இருந்துச்சு, அதனால ஒரு வேகத்தில் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், நாங்கள் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து சரண்டர் ஆகுங்கன்னா 3 பேர் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. லோக்கல் போலீஸ் இருந்துக்கிட்டு சரி ஓகே சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரேணுகாஸ்வாமி அவர்களோட ஃபேமிலி, ஆனால் ஆல்ரெடி அவங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. முந்தின நாள் நைட்டு பையனை காணோம் வீட்டுக்கு வரலன்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா வயசானவங்க, மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு அந்த காலை ரிசீவ் பண்ணவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் வந்து ரொம்ப பக்குவமாக அவங்க கிட்ட ரொம்ப பொறுமையாக சொல்ல வேண்டியது இருக்குது. இன்ஃபேக்ட் இதை நான் பேசி முடிச்சு 1 வாரம் ஆயிடுச்சு, இன்னமும் அவங்களோட
மனைவி வந்து இதெல்லாம் நடக்கலை, அவர் இன்னும் திரும்பி வந்துருவார் அப்படிங்கிற நம்பிக்கையிலே இருந்துட்டு இருக்காங்க. பட் எனிவே இதெல்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்கும் போய் சேருது. இவங்களே சரண்டர் ஆகுறாங்க. ஆமாம், ரேணுகாசுவாமிங்கிற ஒருத்தர் சித்ரதுர்காவில் இருக்கவர் பண பிரச்சனை, நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா போலீஸ் இங்கே தாங்க கால் பண்ணுறப்ப ஆமாம் அவருங்க காணாமல் போயிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா இவர் தான் அவருன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ இந்த 3 பேர் சரண்டர் ஆகிறப்ப கேஸ் முடியலாங்கிறப்போ தான் அங்கே போலீஸ் வந்து ஒருத்தங்க யோசிக்கிறாங்க, இது எப்படி இது எங்கேயோ நான் சிங்காக போகுது, இது எப்படி எல்லாமே இவ்வளோ ஸ்மூத்தாக நடக்கும். ஸோ யார் யார் ஃபோன்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்குறப்போ தர்ஷன், ஃபேமஸான ஆக்டர் தர்ஷனோட ஃபோன் நெட்வொர்க் வந்து அந்த ஏரியாவில் வந்துட்டு போயிருக்குன்னு தெரிஞ்சு, ஃபோன் நம்பர் வந்துட்டு போயிருக்குன்னு தெரியுது. ஏன்னா தர்ஷனோட ஃபோன் இங்கே வருதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க கிட்ட மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்குறப்போ ஒவ்வொருத்தங்களா வேற விஷயங்களை 4 பேர் வந்து வேற வெர்ஷனை சொல்ல 3 பேர் வேற வெர்ஷனை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ போலீஸ் வந்து கொஞ்சம் அழுத்தி கேட்ட உடனே இல்லை இந்த மாதிரி வந்து தர்ஷன் வந்து எங்களுக்கு ஆளுக்கு வந்து 5 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னு நாங்கள் சரண்டர் ஆனோம்னா நாங்களாம் அவரோட ஃபேன்ஸு, நாங்கள் தான் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் தர்ஷனுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறப்போ தான் இந்த பின்னாடி நடந்த ஒரு மெசேஜில் போய் அப்யூஸ் பண்ணுறது, கமெண்ட்டில் போட்டு திட்டுறது, அப்புறம் டேக் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஸ்டோரியில் போட்டு திட்டிகிட்டு இருக்கிறது, இதெல்லாமே இப்போ தான் தெரிய வருது. இதெல்லாம் தெரிஞ்ச வந்த உடனே அடுத்த நாள் இதெல்லாம் வந்து ஜூன் 9 அன்னைக்கு ரேணுகாசுவாமியோட உடல் வந்து கிடைக்குது. ஜூன் 10 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை போய் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. யார்? தர்ஷன் வந்து மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிருக்காரு ஜிம்மில். அடுத்த நாள் வந்து போலீஸ் வந்து ஸ்விஃப்டாக ஆக்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் மீடியாவில் இருக்குது. ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்து போலீஸ்க்கு வந்து அவர் ரிலீஸ் பண்ணும் அப்படின்லாம் வந்தாலும் மீடியாவில் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆனதுனால எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஈவன் பின்னாடி யாராவது வந்து ப்ரெஷர் பண்ணாலும் பப்ளிக்கில் வந்து மொத்த கதையும் வந்துடுச்சு இல்லை. ஸோ இப்போ அதுவுமே பண்ண முடியல. இப்போ தர்ஷன் பார்த்தீங்கன்னா அவர், அப்புறம் வந்து பவித்ரா கவுடா அந்த ஆக்ட்ரஸ், அந்த சிங்கிள் மாம் அவங்க, அப்புறம் வந்து இது போக ஒரு 10 பேர் மொத்தமாக வந்து இப்போது கண்டினியூஸாக கோர்ட்டில் வந்து ப்ரொசீட் பண்ணப்பட்டுருக்காங்க. 10 பேர் கிட்டத்தட்ட 10-12 பேர் வந்து கண்டினியூஸாக கோர்ட்டில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தங்ககிட்டையும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குது. இது போக போலீஸ் கஸ்டடி வந்து ஒரு 7 நாளுக்கு வேறு கொடுத்துருக்காங்க. இந்த தான் இப்போ நடந்திருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து தோராயமாக நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. இதில் 1-2 விஷயம் முன்ன பின்ன போகலாம். பிகாஸ் த இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன் அண்ட் த கேஸ் இஸ் ஸ்டில் ஃப்ரெஷ். இப்போ நடந்த ஒரு பர்டிகுலர் விஷயம். பட் ஒரு காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி ஸ்டாருக்கும் ஃபேனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஒரு ஃபேன் நினச்சா, ஒரு ஃபேன் இல்லை, யார் நினச்சாலும் எந்த ஒரு ஸ்டார்னாலும், ஸ்டார் மட்டும் கிடையாது, அரசியல்வாதி, இன்ஃப்ளூயன்சர்ஸ், சினி ஆக்டர்ஸ், யாருனாலும் என்னன்னாலும் பேசலாம். அட் சம் பாயிண்ட் இங்கே இருக்கிறவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். ஆனால் அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ட்ரிகர் ஆகிட்டேன், நான் யார் தெரியுமா, என்னையை பார்த்து நீ பேசிட்டியான்னு சொல்லிட்டு பதிலுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது எந்த அளவுக்கு அசம்பாவிதமாக போய் முடியுங்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான எக்ஸாம்பிள். இங்கே இருக்கிறவங்களும் அட் த சேம் டைம் நம்ம மூஞ்சி தெரியாது, நம்மளை எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக பேசுறதுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இவங்க ரியாக்ட் பண்ணுறேங்கிற பேரில் வாய்க்கு வந்த மாதிரி ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு சரியான விஷயம் நீங்கள் போலீஸ் கிட்ட போய் பேசுறது இல்லை. அது சரியான விஷயம் வந்து சைபர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. சைபர் கம்ப்ளைண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தியாவில். ஸோ அதை பண்ணுறது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இல்லை நான் என் கையிலே நான் வந்து என் பவர் எடுக்கிறேன், நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணால் ஒரு உயிர் பலியாக இருக்குது. ஒரு குழந்தை வந்து சம்மந்தமே இல்லாமல் உலகத்துக்கு வரப்போ அப்பா இல்லாமல் பிறக்கணும். ஒரு மனைவி வந்து கல்யாணமாகி 1 வருஷத்தில் கணவனை இழந்து நின்றுட்டுருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ், இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஹேட்ரடை ஹேண்டில் பண்ணாத முடியாத செலிப்ரிட்டிஸ்க்கும், இன்டர்நெட்டில் இன்னொருத்தங்களோட ஒரு லைஃப்பில் நம்ம பயங்கரமாக கமெண்ட் பண்ணுறது, ஹேட்ரடை உள்ள விளைவிக்கிறதுக்கும் ஒரு ரிசல்ட்டாக நான் இதை பார்க்குறேன். இதில் இதை நினச்சிட்டு இப்படிலாம் நடக்குதான்னு சொல்லிட்டு நம்ம யாரையோ கை காமிச்சு நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப 3 விரல் நம்மளை காமிக்குதுங்கிறத ஞாபகம் வச்சுப்போம். இன்டர்நெட்டோட ஆதி குடி நான் எப்போவுமே நம்மளை வந்து இன்டர்நெட்டோட ஆடம் அண்ட் ஈவ் அப்படின்னு சொல்லுவேன். இன்டர்நெட் இப்போ தான் ஆரம்பிச்சிட்டு இருக்குது. நம்ம எல்லாருமே இந்த ஒரு திடீர்னு ஒரு நெட்வொர்க், உலகத்தில் யார் கூடனாலும் என்னன்னாலும் பேசலாம், எங்கே இருந்தாலும் பார்க்கலாம். இந்த மொத்த டெக்னாலஜியோடய நம்ம வந்து இன்டர்நெட் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, நம்ம எல்லாருக்குமே இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து ஒரு 5-6 வருஷம் இருக்குமா, அவ்வளோதான். நம்மளோட நான் ஜியோலாம் வந்து ஒரு நல்ல ஹை ஸ்பீட் இன்டர்நெட் சொல்கிறேன், அவ்வளோதான். இதுதான் நம்மளோட மொத்த இன்டர்நெட்டோட லைஃப் டைமே. இதில் நம்ம இதுக்கு வாழ கற்றுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு 50-60 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தெரியும். இதில் எது பேசலாம், இது பேசக்கூடாது, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், லா, செக்யூரிட்டி. எப்படி ரோட்டில் வந்து சும்மா போயிட்டு இருக்கப்போ திருட முடியாதோ, இல்லை கத்திட்டு கெட்ட வார்த்தை பேச முடியாதோ, அதெல்லாம் இன்டர்நெட்டுக்கு ரூல்ஸ் வந்துடும். பட் அது வர்ற வரைக்கும் நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபார் போத் பீப்புள், ஸ்க்ரீனுக்கு இந்த சைடு இருந்து இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஸ்க்ரீனுக்கு இந்த சைடு இருந்து இன்ட்ராக்ட் பண்ணுறவங்களுக்கும் சரிங்கிறது தான் எனக்கு இந்த வீடியோவில் இருந்து இந்த மொத்த நியூஸையும் பார்க்குறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய டேக்அவேவாக இருந்துச்சு. ஒருத்தன் வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியலைன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாத்தையும் இழந்துருவாங்கிறதுக்கும் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எவ்வளோ அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இன் கேஸ் ஆஃப் ரேணுகாசுவாமி அவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோவத்தை அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாமல்
அவங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த சைடு தர்ஷன் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் அவரும் இருந்துக்கிட்டு ஒரு கொலையே பண்ணி முடிச்சிட்டார். இவ்வளோ பெரிய தப்பு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியாத ஒரு மனுஷன் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணி ட்ரிகர் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கோட ரிசல்ட் வந்து 5 நிமிஷம் 6 நிமிஷம் கெத்து மாசாக இருக்கலாமே தவிர அதுக்கப்புறம் எவ்வளோ மோசமாக போகுதுங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இன்டர்நெட்டை நம்ம பெட்டராக ஹேண்டில் பண்ணுவோம். அது ஒரு 2 சைடு இருக்கிற கத்தி மாதிரி, கூறு இருக்கிற கத்தி மாதிரி. இந்த சைடும் குத்தலாம், இந்த சைடும் குத்தலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளே தான் காயப்படுத்திக்கிறோம். ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தட். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயம் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கர்நாடகாவிலேருந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறதே தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இன்டர்நெட்டை பார்த்து ஹேண்டில் பண்ணுன்னு யார்கிட்டயாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அவங்ககிட்டயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டேக் கேர், ஸ்டே சேஃப். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவிலும் சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். பாய், டேக் கேர்.